நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் பிரவேஷிகாவில் புக்கில் இருக்கக்கூடிய, அதாவது ஹிந்தி ரத்னாக்கர் புக்கில் இருக்கக்கூடிய பஹ்லா பாக் முதல் ஃபர்ஸ்ட் பார்ட் நிபந்துனா கட்டுரை அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் நிபந்த் பரிக்ஷரம் கா மகத்துவ, அதாவது கடின உழைப்பின் முக்கியத்துவம். இன்னைக்கு உழைச்சாதான் நமக்கு நம்ம உடம்பும் நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம வாழ்க்கை நல்ல விதமாக இருக்கும். சோம்பேறித்தனமாக இல்லாமல் உழைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, அந்த உழைப்பை பற்றி இதில் சொல்லிட்டு வர்றாங்க. வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். கடி மேஹ்னத் கோ, கடுமையான முயற்சி அல்லது உழைப்பை பரிக்ஷரம் கஹா ஜாத்தாகை, உழைப்பு என்று சொல்லப்படுகிறது. மானவக்கோ, மனிதனுக்கு ஜன்மசேஹி, பிறப்பில் இருந்தே, கையி பல, கஷ்டோங்கா கஷ்டங்களை, சாம்னா கர்னா படுத்தாகை சமாளிக்க வேண்டியிருக்கிறது. பச்சா பூக்கா ரகுதாகை தோ, பச்சா குழந்தை, பூக்கா ரகுதாகை தோ அப்படின்னா பசியுடன் இருந்தால், ரோத்தாகை அழுகிறான், புக் பசி, விட்டானே கேலியே போக்குவதற்காக, உசே அவனுக்கு, கானேகோ சாப்பிடுவதற்கு, குச் தியா ஜாத்தாகை ஏதாவது கொடுக்கப்படுகிறது. தபி உஸ்கி பூக் அப்பொழுது அவனுடைய பூக்குங்கிறது பசிங்கிறது ஃபெமினின் ஜெண்டரில் வரும், அதனால கீ கொடுக்குறாங்க. உஸ்கி பூக் சாந்த் ஹோத்திகை அமைதி அடைகிறது, அவனுடைய பசி போய்விடுகிறது. அத்தையேவ எனவே கஹா ஜாத்தாகை சொல்லப்படுகிறது. பாலானாம் ரோதனம் பலம், பச்பன் சேஹி குழந்தை பருவத்தில் இருந்தே, பரிஷ்ரம் கர்த்தே கர்த்தே உழைத்து உழைத்து, வஹ் அவன், ஆகே படுக்கர் முன்னேறி, யுவக் பன் ஜாத்தாகை இளைஞனாக ஆக முடிகிறது. பைதா ஹோதேஹி பிறந்தவுடனே, பச்சா குழந்தை, பீட்டுக்கே பல் தன்னுடைய பின்புறத்தின் பலத்தால், முதுகின் பலத்தால், பேக் சைடு அப்படின்னு அர்த்தம், நிச்சேஷ்ட் படா ரகுதாகை அதாவது சலனமற்று இருக்கிறான். பீட்டு துக்குதி ஹைத்தோ, பேக் சைடு பீட்னா முதுகுன்னு அர்த்தம், துக்குதி ஹைத்தோ வலித்தால், கர்வட் பதல் லேத்தாகை, கர்வட்னா புரண்டு படுத்தல் அப்படின்னு அர்த்தம். ஃபிர் சாத்தி கே பல் பிறகு மார்பின் பலத்தினால், ரேங்கினே லகுதாகை ஊர்ந்து செல்ல தவழ்ந்து செல்ல தொடங்குகிறான். சாத்தி துக்குதி ஹைத்தோ அவனுடைய மார்பு வலித்தால், வஹ் குட்னே கே பல் முழங்காலினுடைய பலத்தால், சல்னே லகுதாகை நடக்க தொடங்குகிறான், செல்ல தொடங்குகிறான். குட்னே துக்தி ஹைத்தோ முழங்கால் வலித்தால், பைரோங்கே பல் காலினுடைய பலத்தால், கடா ஹோக்கர் நின்று கொண்டு, கிசிக்கி யாருடைய விரலாவது, உங்களி பக்கட்கர் விரலையாவது பிடித்து கொண்டு, சல்னே லகுதாகை நடக்க தொடங்குகிறான். அவர் மேலும் ஃபிர் பிறகு, அப்பனே பைரோங்கே பல் அப்படி தன்னுடைய பைரோங்கே பல் காலினுடைய பலத்தினால், கடா ஹோனே லகுதாகை நிற்க தொடங்குகிறான். அர்பராயே ஹுயே தள்ளாடி, சல்தாகை நடக்கிறான். ஃபிர் மீண்டும், தௌடனே லகுதாகை ஓடத் தொடங்குகிறான். ஃபிர் பிறகு, கேல் கூதுகர் துள்ளி குதித்து விளையாடி, யுவக் பன் ஜாத்தாகை இளைஞனாகிறான். பச்சே மேம் குழந்தைகளிடத்தில், ஜோ மேஹ்னத் ஷ்ரம்கா குன்கை எந்த உழைப்பின் குணம் இருக்கிறதோ, வ நைசர்கிக் ஹை அது இயற்கையானது. ஃபிர் மீண்டும், உசி நைசர்கிக் குண் அதே அந்த இயற்கையான குணத்தின் விகாஷ், அந்த குணம் விகாஸ் கர்த்தே கர்த்தே வளர்ச்சி அடைந்து, மானவ் மனிதன், ஜப் எப்பொழுது, ஷாரீரிக் பரிக்ஷரம் உடல் உழைப்பை, கூப் கர்னே லகுதாகை நன்றாக செய்ய தொடங்குகிறானோ, தப் அப்பொழுது, சுபுஷ்ட்
நல்ல புஷ்டிகரமான ஆரோக்கியமான பல்வான் ஹோ ஜாத்தா ஹை பலசாலி ஆகிறான். ஜோ விகசித் ஹோத்தா ஹை எப்படி அவன் வளர்ச்சி அடைகிறானோ வஹி பரிஷ்ரம் கஹ்லாத்தா ஹை அதைத்தான் நம்ம வந்து உழைப்பு என்று சொல்கிறோம். பகவான் கே சிருஷ்டிமே பகவான்னா கடவுள், சிருஷ்டின படைப்பில் ஜோ ஜீவ் ராஷ்யாங் எந்த உயிரினங்கள் இருக்கின்றதோ வே சப் அவையெல்லாம் ஜீனேக்கி ஆஷாசே வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையால் பிரேரித் ஹோக்கர் தூண்டப்பட்டு ஸ்ரம் கர்த்தேகை உழைக்கின்றன. வே நைஷர்கிக் ஹை அது இயற்கை. பரந்து ஆனால் மனிதன் அப்னே ஜீவன் கே அப்னே தன்னுடைய ஜீவன் கே வாழ்க்கையுடைய விகாஸ் கேலியே வளர்ச்சிக்காக ஜோ தைரிய பூர்வக் முழு தைரியத்துடனும் ததா மற்றும் சாந்தி சே அமைதியுடனும் சாந்தியுடனும் காம் கர்த்தாகை வேலை செய்கிறானோ வகி பரிஷ்ரம்கை அதுதான் உழைப்பு. ஜோ பரிஷ்ரம் யார் வந்து உழைப்பதை சதத் கர்த்தேகை அதாவது தொடர்ந்து உழைக்கிறார்களோ வே அவர்கள் அப்னே ஜீவன்மே தன்னுடைய வாழ்க்கையில் அவசியகி கண்டிப்பாக பிரகதிக்கே பத்துபர் முன்னேற்ற பாதையில் அக்ரசர் ஹோத்தேகை முன்னேறி செல்கிறார்கள். பரிஷ்ரமி லோக் ஹி அதாவது உழைப்பாளியான மக்கள்தான் புத்திமான் புத்திசாலியாகவும் தன்வான் ஹோத்தேகை தன்வான்னா செல்வந்தர்களாகவும் இருக்கிறார்கள். தேனேவாலா ஈஸ்வர் கொடுக்கக்கூடிய கடவுள் சப்பர் ஃபாட்கர் அதாவது கூரையை பிச்சுட்டு கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. தேகா கொடுப்பான். ய கஹர் இவ்வாறு சொல்லிக்கொண்டு ஜோ யார் ஹாத் பர் ஹாத் தரே பைட்டே அதாவது ஒன்றும் செய்யாமல் சும்மா உட்கார்ந்திருக்கிறார்களோ வே கபி அவர்கள் ஒரு பொழுதும் அப்னே ஜீவன்மே தன்னுடைய வாழ்க்கையில் பட்னகி பார்த்தே முன்னேற்றத்தை பெறுவதில்லை. அத்தையேவ மேலும் ஏ கஹாவத்துகை ஒரு பழமொழி அதாவது இது வந்து சமஸ்கிருத வேர்ட்ஸ் நினைக்கிறேன். உத்யோகினம் புருஷசிம்ஹ உபைத்தி லக்ஷ்மிஹ தெய்வேன தேயம் இதி கா புருஷாக வதந்தி. விருந்தினேபி கஹாகை அதாவது விருந்தும் சொல்லியிருக்கிறார். கரத் கரத் அபியாஸ் அதாவது பயிற்சி செய்ய செய்ய ஜட்மதி ஹோத் சுஜான் அதாவது ஒன்றும் அறியாதவன் கூட மந்த நிலையில் உள்ளவன் கூட நல்ல அறிவாளி ஆகிறான். அதாவது ஒரு கிளாஸுக்கு ஒருத்தர் வந்தார். எனக்கு ஹிந்தியே தெரியாதுங்க, ஒன்றுமே தெரியாதுங்க, எனக்கு லெட்டரே எழுத தெரியாதுங்க, எப்படிங்க படிக்க முடியும் அப்படின்னாரு. நான் அதை சொன்னேன், படிக்கணும் முயற்சி பண்ணால் எல்லாமே படிக்கலாம். இன்றைக்கி எந்த லாங்குவேஜ் படித்தாலும் ரொம்ப நல்லதா, ஹிந்தி இஸ் மஸ்ட். அப்போ நான் சொன்னேன், நாங்கள் எல்லாம் படிச்சுட்டு பிறக்கும் போதே ஹிந்தி பேசிட்டு வந்தோமா? இல்லையே, நானும் தமிழ் தானே, நாங்களும் தமிழ்நாட்டில் தான் பிறந்தோம், தமிழ் தான். ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணினாதான் வரும். சும்மா கொண்டு இருந்தால் வராது. கடலில் இறங்குனாதான் முத்தெடுக்க முடியும். மூழ்கித்தான் ஆகணும். சும்மா கடற்கரையிலேயே உட்காந்துட்டு ஐயோ முத்து கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்காது. அதுதான் உண்மை. எதுவுமே வந்து முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் எதை வேணாலும் ஜெயிக்கலாம். அதுதான் உண்மை. ஓகே. அத்தக மேலும் சான்சாரிக் ஜீவன்கோ உலக வாழ்க்கையை சுக்கே பனானே கேலியே சுகமுடையதாக ஆக்குவதற்காக பௌத்திக் சாதனோங்கோ இயற்பியல் வளங்களை பட்டோர்னா ஹைத்தோ ஒன்று கூடினால் இயற்கை வளங்கள் ஒன்று கூடினால் பார்லௌகிக் ஜீவன் பரலோக வாழ்க்கை जीवन के सुख के लिए சுகத்திற்காக ஆத்தியாத்மிக் சாதனோங்க ஆன்மீக வளங்களை சங்கிரஹ் கர்னா ஹோகா ஒன்று சேர்க்கலாம். கர்னா ஹோகா செய்யலாம். மேபி ஹோகானா மேபி வரும். இன் தோனோ கேலியே இவை இரண்டிற்காக ஷாரீரிக் ஏவம் மானுஷிக் உடல் மற்றும் மன பரிஷ்ரம் உழைப்பு பரமாவசியக்கை மிகவும் அவசியம். பாரதத்தில் ததா மற்றும் துனியாக்கே உலகத்தில் உள்ள தூசரே பாகோங்மே வேறொரு பாகங்களில் மற்ற பாகங்களில் ஜித்னே மகான் எவ்வளவு மேன்மையான மனிஷி ஹுயேகை மனிதர்கள் இருக்கிறார்களோ வே சப் அவர்கள் எல்லோரும்
பரிஷ்ரம் கே பல் பர்ஹி, உழைப்பின் பலத்தால் தான் உன்னதிக்கே ஷிகர் தக், முன்னேற்றத்தின் சிகரம் வரை, முன்னேற்ற சிகரம் வரை பகுஞ்ச் கயே, பகுஞ்ச் பாயே அடைந்திருக்கிறார்கள். கபி கபி எப்பொழுதாவது, ஜீவன் மே வாழ்க்கையில், ஹார்கா தோல்வி, பராஜய்கா அது பராஜயனா தோல்விதான், சாம்னா கர்னா படேகா அதாவது சமாளிக்க வேண்டி இருக்கலாம், தப் அப்பொழுது, ஹிம்மத் ஹார்னி நகி சாகியே தைரியத்தை விடக்கூடாது. ஸ்காட்லாந்து கா ராபர்ட் ப்ரூஸ், ஸ்காட்லாண்டில் உள்ள ராபர்ட் ப்ரூஸ், யுத்தமே போரில் கயி பார் பலமுறை, ஹார் சுக்கா தோல்வி அடைந்திருந்தார். வ ஹதாஷ் ஹோ, ஹதாஷ்னா நம்பிக்கை இழந்துன்னு அர்த்தம். ஏக் பேடுக்கே சாயா மேம், ஏக்னா ஒரு பேடுனா மரம், சாயான நிழலில், பைட்டே ஹுயே அமர்ந்து கொண்டு, பேடுக்கி டால் பர், பேடுக்கி டால்னா மரக்கிளை மேல், திருஷ்டி டால் ரகாத்தா பார்வையை போட்டு கொண்டு இருந்தான், பார்த்து கொண்டிருந்தான். தப் அப்பொழுது, உஸ்னே தேக்கா அவன் பார்த்தான், ஏக் மக்டி ஒரு சிறிய சிலந்தி, கயி பார் பல முறை, நீச்சே கிர்த்தே கிர்த்தே கீழே விழுந்து கொண்டே, அப்புனா ஜால் தன்னுடைய வலையை, ஒரு தடவை விழுகிறது மறுபடியும் மேலே போகிறது, ஒரு தடவை விழுகிறது மறுபடியும் மேலே போகிறது, ஜால் புன்னேமே, ஜால்னா வலை பின்றது, சிலந்தி வலை, சஃபல் ஹுவா வெற்றி பெற்றது, பஸ் போதும், ப்ரூஸ்மே நயி உமங்கு அதாவது ப்ரூஸ் இடத்தில் ஒரு புதிய ஒரு சந்தோஷம் ஆயி வந்தது. ஃபிர் பிறகு, 18वीं பார் 18வது முறை, யுத்தமே போரிற்கு கயா தப் சென்றார். தப் அப்பொழுது, உஸ்கே ஜீத் ஹுயி அவருக்கு ஜீத்ன வெற்றி உண்டானது. இசுசே ஸ்பஷ்ட ஹை இதிலிருந்து தெளிவாகிறது, லௌகிக் சஃபல்தா கேலியே நடைமுறை வெற்றிக்காக, இவ்வுலக வெற்றிக்காக, கடா பரிக்ஷரம் கடுமையான உழைப்பு, அவசியக்கை அவசியம், ஜீவன்மே வாழ்க்கையில், கோயிபி யாரும், படா காம் அதாவது எந்த ஒரு பெரிய வேலையையும், பினா பரிக்ஷரம் கியே உழைக்காமல், பினான வித்தவுட் அர்த்தம், பரிக்ஷரம் கியே நகி ஹோ சக்தா இருக்க முடியாது, பகலே ஹார்னே வாலே முதலில் தோல்வி அடையக்கூடியவர், அந்துமே முடிவில், சதத் அபியாசே சதத்ன இடைவிடாத பயிற்சியினால், அப்படியே காமே தன்னுடைய வேலையில், சஃபல்ஹி ஹோ ஜாயேங்கே வெற்றிதான் பெறுவார்கள். யத்யபி ஒரு கால், மனுஷ்யகா பாக்ய மனிதனுடைய அதிர்ஷ்டம், பூர்வ ஜென்மம் முற்பிறவியில், கர்மோங்கா நம்ம செயலின் உடைய பரிணாம் ஹோத்தாக விளைவாக இருக்கிறது. ஃபிர்பி இருந்த போதிலும், அப்புனாகாத் ஜகன்னாத் தன் கையே தனக்கு உதவி என்ற உக்திக்கே அனுசார் கூற்றிற்கு ஏற்ப, ஜோ ஹாத் பயிர் ஹிலாக்கர் யார் கைகாலெல்லாம் அசைச்சு, பரிச்ரம் கர்த்தாகை உழைக்கிறார்களோ, வஹ் அப்னி விதி கோபி அவர்கள் தங்களுடைய விதியையும், பலட் சக்தாகை புரட்டி போட முடிகிறது. அத்தையேவ மேலும், குப்தஜினே கஹாக குப்தஜி சொல்லியிருக்கிறார், கற்கே விதிவாத் ந கேது கரோ அதாவது விதியை நினைச்சு நம்ம வருத்தப்பட வேண்டாம். நிஜ லட்சிய தன்னுடைய லட்சியம், நிரந்தரமாக தொடர்ந்து, பேத் கரோ வேறுபடுத்து, பந்தா பஸ் உத்தியம் ஹி விதிகை அதாவது இந்த விதிதான் உத்தியம்னா தொழில் வேலைன்னு அர்த்தம். அந்த வேலை தான் நமக்கு விதியாக இருக்கிறது. பந்தா பஸ் உத்தியம் ஹி விதிகை நர்ஹோ மனிதா நான் நிராஷ் கரோ நீ ஏமாற்றம் கொள்ளாதே, மன்கோன மனதை, இச்சா ஆசை, இச்சாமே சக்தி அந்த ஆசையில் ஒரு சக்தி, அவுர் மற்றும், பிரயத்தன முயற்சி, இன் தீனோங்கே மில்னேசே இவை மூன்றும் கலந்தால், பிரயாஸ் கர்னே வாலே மூன்றும் கலந்து முயற்சி செய்யக்கூடியவன், அந்துமே முடிவில், சஃபல் ஹோஹி ஜாத்தாக வெற்றிதான் பெறுகிறான். பரிஷ்ரம் சே மானவ்
மானவ் உழைப்பினால் மனிதனிடத்தில் ஆத்மபல் மனபலம் ஆத்தாகை வருகிறது. அவர் மேலும் ஆத்மபல் இந்த மனபலம் மனோபல் ரெண்டு ஒரே மீனிங் தான். ஜீவன் கே வாழ்க்கையினுடைய கிசிபி க்ஷேத்திரமே எந்த துறையிலும் சஃபல்தா பிராப்தி கேலியே வெற்றி பெறுவதற்கு அவசியகை அவசியம். பரிஷ்ரம் அவர் மாணவ்கி மானசிக் விருத்தியாங் உழைப்பு அவர் மற்றும் மாணவ்கி மனிதனுடைய மானசிக் மன விருத்தியாங் வளர்ச்சிகள் ஜப் எப்பொழுது ஏகாகிர ஒருமனப்பட்டு ஏகாகிர ஹோத்திகை ஒருமனப்படுகிறதோ தப் அப்பொழுது வஹ் அவன் அப்பனி பூரி சக்திக்கு தன்னுடைய முழுமையான சக்தியை ஏக் ஹி லட்சிய கி ஓர் ஒரே லட்சியத்தை நோக்கி லகாத்தாக ஈடுபடுத்துகிறான். இஸ் பிரகார் இந்த மாதிரி கர்ம செயல் கர்மமேம் தத்பர் செயலில் ஈடுபட்டு ரஹ்னேவாலா இருக்கக்கூடிய மானவ் மனிதன் கபி ஒரு பொழுதும் உச்சடு ஜாத்தா விலகிச் செல்வதில்லை. அவர் अपने लक्ष्य की तरफ தன்னுடைய லட்சியத்தை நோக்கி படுதா ஜாத்தாகை முன்னேறிச் செல்கிறான். அவர் மேலும் சரல்தா சே எளிமையாக அப்புனே தன்னுடைய லட்சியக்கி லட்சியத்தை பூர்த்தி கர்லேத்தாக முழுமை செய்து கொள்கிறான். இஸ் பாந்தி இந்த மாதிரி சத்தத் இடைவிடாத பரிக்ஷரம் கர்னே வாலே உழைக்கக்கூடிய வியக்தியுமே மனிதனிடத்தில் உத்தண்டதா முரட்டுத்தனமாகவோ மேலும் கட்டுப்பாடற்றவராக உச்சுங்கள்தா அப்படின்னா கட்டுப்பாடு அற்றவர்களாக நகிரகத்தி இருப்பதில்லை. சதா அவன் எப்பொழுதும் வியவஸ்தித் ஒழுங்குபடுத்தப்பட்ட அவர் மற்றும் சம்யம் சே புலன் அடக்கத்துடன் ரகத்தாக இருக்கிறான். ஜிசுசே இதனால் கை பல கட்டினாயோங்சே கடின கஷ்டங்களிலிருந்து பச்சா சக்தாக தப்பிக்க முடியும். சம்யமித் உன் புலன் அடக்கத்துடனும் அனுசாஷித் ஒழுங்குமுறையுடனும் ஹோனேக்கே காரன் இருக்கின்ற காரணத்தால் உஸ்கி சகாயதா கர்னே கேலியே அவனுக்கு சகாயத்தான உதவி கர்னே கேலியே செய்வதற்கு கயி லோக் பல பேர் சாம்னே ஆத்தேகை முன்னே வருகிறார்கள். பரிஷ்ரம் இந்த உழைப்பு ஏக் ஏசா குன்கை ஒரு இப்படிப்பட்ட குணம் ஜிசுசே உஸ்கே சரித்திர இதனால் அவனுடைய சரித்திர கேரக்டர் அவனுடைய நடத்தையை நிர்மான் ஹோத்தாகை தீர்மானிக்க முடிகிறது. பரிஷ்ரமி மனுஷ்ய உழைப்பாளி மனிதன் தூஸ்ரோங் கேலியே மற்றவர்களுக்கு அனுக்கரணீய ஹோத்தாகை அதாவது பின்பற்ற தகுந்தவனாகிறான். இஸ் ஏக் குன்சே இந்த ஒரு குணத்தினால் உஸ்மே அவனிடத்தில் அநேக் அந்நிய குண்பி அநேக் பல மற்ற குணங்களும் ஜெய்சே சத்யநிஷ்டா அதாவது உண்மையில் ஈடுபாடு ததா ஆத்ம நிர்பர்தா தன்னை சார்ந்து இருத்தல் செல்ஃப் டிபெண்ட் விகசித் ஹோத்திகை அடுத்தவங்களை சார்ந்து வாழாமே தன்னை சார்ந்து வாழ்வதற்கு விகசித்தனா வளர்ச்சி அடைகிறான். ஆஜ்கா ஜீவன் இன்றைய செயல் வாழ்க்கை கர்ம சங்குல்தா அதாவது ரொம்ப வேலைகள் நிறைந்ததாக நெரிசல் நிறைந்ததாக இருக்கிறது. கை காமோங்மே பல வேலைகளில் ஃபங்ஸாகுவா விழுந்துவிட்ட மானவ் மனிதன் குச் கொஞ்சம் ஐசே அப்னே காமோங் பேபி இப்படி தன்னுடைய வேலைகளிலும் நவ்க்ரோங்ஸே வேலைக்காரர்களிடம் கரா லேத்தாகை அதாவது கடுமையாக நடந்து கொள்கிறான். ஜிஸ்கே பரிணாம ஸ்வரூப் இதன் விளைவாக உனேங் அப்னே ஷரீர்கோ தன்னுடைய உடலை ஸ்வஸ்த் ரக்னே கேலியே ஆரோக்கியமாக வைப்பதற்காக கஷ்ரத்னா உடற்பயிற்சி யா கோயி வியாயாம்னாலும் உடற்பயிற்சி தான் கர்ணா பட்ரகாக செய்ய வேண்டி இருக்கிறது. சனாதனி லோக் பாரம்பரிய மக்கள் அப்னே தன்னுடைய காமோங்கோ வேலைகளை
आप ही कर लेते हैं தாங்களே செய்து விடுகிறார்கள் और மற்றும் घर भर के कामों को வீட்டில் உள்ள முழு கர்பர்னா வீடு முழுவதும் உள்ள காமோங்கோ வேலையை घर की औरतें வீட்டில் உள்ள பெண்கள் आप ही किया करती हैं தாங்களே செய்து விடுகிறார்கள் जिसके फल स्वरूप இதன் விளைவாக வே அவர்கள் சதா எப்பொழுதும் நிரோக் நோயற்றவர்களாகவும் ததா மற்றும் ஸ்வஸ்த ரகித்திகை ஆரோக்கியமானவர்களாக இருக்கிறார்கள் இன் பாத்தோங் சே இந்த விஷயங்களிலிருந்து நிர்ணய் நிகழ்த்தாக இந்த முடிவு தோன்றுகிறது மானவ் கே ஸ்வஸ்த் மனிதனுடைய ஆரோக்கியம் और एवं மற்றும் உன்னத் ஜீவன் के लिए உயர்ந்த ஜீவன் கேலியே வாழ்க்கைக்காக பரிக்ஷம் உழைப்பு பரம் அவசியக்கை மிகவும் அவசியமானது அவர் மற்றும் ஜோ அப்பனே ஜீவன் மே யார் தன்னுடைய வாழ்க்கையில் பரிக்ஷரம் நகி கர்த்தா உழைப்பதில்லையோ முயற்சி செய்வதில்லையோ உசே சதா அவர்களுக்கு எப்பொழுதும் அஸ்திர் ஜீவன் ஒரு சஞ்சலமான வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கை பித்தானா படுத்தாகை கழிக்க நேரிடுகிறது அவர் மேலும் தேவதாவோங்கி ஷரண் கடவுளிடத்தில் சரணமடைதல் ஷரண் லேனி படுத்திகை சரணமடைய வேண்டியிருக்கிறது அத்தக மேலும் மானவ் ஜீவன்மே மனித வாழ்க்கையில் பரிக்ஷரம் கா படா மகத்துவகை உழைப்பிற்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது. நெக்ஸ்ட் அனுஷாசன் பற்றி அடுத்த லெசன் தொடரும்.